Welcome to enlighten class. இன்னைக்கு நாம noun phrase பார்க்கலாம். nounsனா நமக்கு தெரியும் பெயர் சொல்னு. அந்த பெயர் சொல்லுக்கு கூடுதலா சில explaining words சேர்க்கையில அது noun phrase ஆ மாறுது. phrase அப்படின்னா one or more words சேர்ந்து ஒரு meaningful unit ஆ வர்றது. அந்த மாதிரி உள்ள sentences இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என் பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு அழகான நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு I want a cute puppy for my birthday. I want a cute puppy for my birthday. இந்த சென்டென்ஸ்ல பப்பின்றது நவுன், அது அந்த டாகை குறிக்குது. அந்த டாக் எப்படி இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு அப்படின்னு அந்த நவுனுக்கு கூடுதலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனால a cute puppy அப்படின்றது noun phrase. noun phrase வந்து articles a and the எதுலையாவது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் adjectives இந்த மாதிரி explaining word வந்து noun வரும். நான் ஜூல ஒரு கோடிட்ட வரி குதிரையை பார்த்தேன். I saw a striped zebra at the zoo. I saw a striped zebra at the zoo. ஜீப்ரான்றது இங்க noun. ஜீப்ரா வரி குதிரை, வரி வரியா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால a striped zebraன்னு சொல்றோம். இது ஒரு noun phrase, a striped zebra. அவ ஒரு அழகான சிவப்பு ரோஜாவை அணிந்திருந்தா. She wore a beautiful red rose. She wore a beautiful red rose. ரோஸ்ன்றது இங்க noun. a beautiful red அப்படின்றது அந்த ரோஸுக்கு கூடுதலா நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறோம். இது ஒரு noun phrase. அது மிகவும் பழைய நகைச்சுவையா இருந்துச்சு. It was a very old joke. It was a very old joke. ஜோக்குன்றது இங்க noun. அந்த ஜோக் எப்படி இருந்துச்சுன்னா a very old-ஆ இருந்துச்சு அப்படின்றது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன். So a very old jokeன்றது noun phrase. ஆரஞ்சு மற்றும் சிவப்பு பலூன்கள் அழகாக இருக்கும். The red and orange balloons look nice. The red and orange balloons look nice. இங்க noun balloons. அந்த balloons உடைய கலர்ஸ் இங்க குறிக்குது. The red and orange colors. So இது வந்து noun phrase. The red and orange balloons noun phrase. அவர் நேர்த்தியா பேக் பண்ண gift box-ஐ எனக்கு கொடுத்தார். He gave me a neatly packed gift box. He gave me a neatly packed gift box. இந்த சென்டென்ஸ்ல gift boxன்றது noun, a neatly packed gift box noun phrase. இந்த அற்புதமான புத்தகத்தை படித்து மகிழ்ந்தீர்களா? Did you enjoy reading this wonderful book? Did you enjoy reading this wonderful book? இங்க புக்ன்றது noun, this wonderful book அப்படின்றது noun phrase. அந்த புக்கோடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குது. அவரது தந்தை பஞ்சு போன்ற பருத்தி மிட்டாய் ஒன்றை வாங்கினார். His father bought a fluffy cotton candy. His father bought a fluffy cotton candy. Candyன்றது இங்க noun, a fluffy cotton candy அப்படின்றது noun phrase. பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருந்தது. The green little chilli was very hot. The green little chilli was very hot. இங்க சில்லின்றது noun, அந்த சில்லி கிரீன் கலர்ல இருந்துச்சு, லிட்டிலா இருந்துச்சு அப்படின்றது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன். The green little chilliன்றது noun phrase. பழுப்பு நிற பெரிய நாய் குழந்தைகளை பார்த்து குரைத்தது. The brown big dog barked at the children. The brown big dog barked at the children. இங்க டாக்ன்றது noun, அந்த டாக் பிரவுன் கலர்லயும் பிக்காவும் இருந்துச்சு அப்படின்னு அதை கூடுதலா விளக்கம் கொடுக்கிறோம். So the brown big dogன்றது noun phrase. ஜன்னலை ஒரு சிவப்பு வட்ட பந்து தாக்கியது. The window was hit by a red round ball. The window was hit by a red round ball. இங்க பால்ன்றது noun, அந்த பால் ரெட் கலர்லயும் ரவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்றது noun phrase. A red round ball noun phrase.
பயணத்தின் போது நீண்ட கிளைகளை கொண்ட மரங்களை நாங்கள் பார்த்தோம். We had seen the trees with long branches while traveling. We had seen the trees with long branches while traveling. இங்க ட்ரீஸ்ன்றது noun, அந்த ட்ரீஸ் லாங் பிரான்ச்சஸோட இருந்துச்சு அப்படின்னு சொல்றது noun phrase. The trees with long branches, noun phrase. நாங்கள் பிரகாசமான சூரியனை பார்த்தோம். We looked at the bright sun. We looked at the bright sun. இங்க sunன்றது noun, the bright sun noun phrase. என் சிறிய பூனையுடன் விளையாட வேடிக்கையாக இருக்கிறது. My little cat is fun to play. My little cat is fun to play. இங்க catன்றது noun, my little catன்றது noun phrase. உயரமான மனிதர் எனக்கு ஒரு பொம்மையை கொடுத்தார். The tall man gave me a doll. The tall man gave me a doll. இங்க manன்றது noun, the tall man noun phrase. நீண்ட மண் பாதை ஒரு அழகான ஏரிக்கு வழிவகுத்தது. The long mud path led to a beautiful lake. The long mud path led to a beautiful lake. இந்த சென்டென்ஸ்ல நமக்கு two noun phrases இருக்கு. First one, pathன்றது noun, the long mud path noun phrase. அதே மாதிரி lakeன்றது noun, a beautiful lakeன்றது noun phrase. என் தெருவில் ஒரு பெரிய கருப்பு பூனை சுற்றித் திரிந்தது. My street was roamed by a big black cat. My street was roamed by a big black cat. இங்க catன்றது noun, a big black cat noun phrase. இன்று பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான மசாலா சிவப்பு மிளகாய் தூள் ஆகும். The most common spice used today is the red chilli powder. The most common spice used today is the red chilli powder. Previous sentence மாதிரியே இந்த சென்டென்ஸ்லயும் two noun phrases இருக்கு. First one, spice. Spiceன்றது noun, the most common spice noun phrase. Next, chili powderன்றது noun, the red chilli powderன்றது noun phrase. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching.